ஜோகி பாபு தெலுங்கு திரைப்படத்துறையில் முதன்முறையாக குர்ரம் பாப்பி ரெட்டி படத்தின் மூலம் அறிமுகமாகின்றார். தமிழ் திரைப்படத்துறையில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துள்ள நகைச்சுவை நடிகர் ஜோகி பாபு தற்போது தனது தெலுங்கு சினிமா பயணத்தை குர்ரம் பாப்பி ரெட்டி என்ற படத்தின் மூலம் தொடங்கி இருக்கின்றார். எப்போதும் தனது நேர்த்தியான நகைச்சுவையுடன் ரசிகர்களை கவர்ந்த ஜோகி பாபு இப்போது தனது தனித்துவமான நடிப்பை தெலுங்கு ரசிகர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றார். முரளி மனோகர் ரெட்டி இயக்கும் இந்த படத்தில் நகைச்சுவையின் பிரம்மனாக கருதப்படும் பத்மஸ்ரீ விருது பெற்ற பிரம்மானந்தம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவின் 2 நகைச்சுவை ஜாம்பவான்கள் ஒரே படத்தில் இணைவது காரணமாக இந்த படத்திற்கு திரையுலகில் மிகுந்த எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. படப்பிடிப்பு நேரத்தில் பிரம்மானந்தம் மற்றும் ஜோகி பாபுக்கு இடையே மிகுந்த நட்பு உருவானது. பிரம்மானந்தம் தன் வீட்டுக்கு ஜோகி பாபுவை அழைத்து நேரம் செலவழித்திருவரும் மனம் திறந்து பேசினர். அப்போது தனது வாழ்க்கை அனுபவங்களை பதிவு செய்துள்ள புத்தகம் நான் பிரம்மானந்தம் என்பதை நினைவு பரிசாக ஜோகி பாபுவிடம் வழங்கினார். இந்த அனுபவத்தை பற்றி ஜோகி பாபு மனம் முவந்து பேச்சல் கோருகிறார். தெலுங்கு சினிமா என்னை இப்படிப்பட்ட அன்புடனும் ஆதரவுடனும் வரவேற்றது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. பிரம்மானந்தம் போல ஒரு லெஜெண்டுடன் இணைவது பெருமையாக உள்ளது. பிரம்மானந்தம் மற்றும் ஜோகி பாபு இணையும் குர்ரம் பாப்பி ரெட்டி படம் நிச்சயமாக ரசிகர்களுக்கு ஒரு அதிரடியான நகைச்சுவை விருந்தாக இருக்கும். 2 துறைகளின் ஜகானிகள் இணையும் இந்த படம் ஒரு கலாச்சார சங்கமமாகவும் நகைச்சுவையின் பண்டிகையாகவும்